தாய் வீடு ஜூலை 2026. சுவடுகள் நாடகம். பெண்ணின் வரலாற்றை மொழிதல். எழுதியவர் ம. கருணாநிதி. வாசிப்பவர் உங்களில் ஒருவன் ஆண்டன் ஃபீலிக்ஸ். நாடக தளத்தில் பெண்களின் வரலாறு எழுதுதல் எனும் சொல்நெறி உருவாகியுள்ளது. இச்செயற்பாடு ஆவண அரங்கிற்கும் வித்துட்டுள்ளது எனலாம். மங்கையின் சுவடுகள் எனும் நவீன நாடகம் பெண்ணின் வரலாற்றினை எழுதுதல் எனும் நிலையில் அணுக வேண்டிய நாடகமாகும். வரலாற்றில் பெண்ணின் இடம் யாது, பெண்ணின் பார்வையில் வரலாறு எவ்வாறு காட்டப்படும் என்கின்ற இரு கேள்விகளையும் இணைத்து மணியம்மாவின் வாழ்க்கையை சிந்தித்த போது அதனை நாடகமாக்கும் எண்ணம் தோன்றியது என மங்கை சுவடுகள் நாடகத்தின் தோற்ற பின்புலத்தினை குறிப்பிடுகிறார். பெண்ணின் வரலாறு எழுதுதலை எக்காலத்தில் எச்சூழலில் எந்த இடத்தில் வைத்து பார்ப்பது எனும் கேள்வி எழுகிறது. வரலாற்றினை கடந்த காலத்தில் வைத்து அணுகுவதா, தற்கால சூழலில் இருந்து மீள்பார்வை செய்வதா, அல்லது வருங்காலத்துக்குரிய வகையில் மீட்டுருவாக்கம் செய்வதா எனும் கேள்விகள் எழுகின்றன. இதனை பல்வேறு நிலைகளில் ஆராய வேண்டும். பழந்தமிழ் இலக்கியங்களின் ஊடாகவும் தொன்மங்களின் ஊடாகவும் வாய்மொழி வழக்காறுகளின் ஊடாகவும் பயணித்து பெண்களின் வரலாற்றினை கட்டமைக்க வேண்டிய தேவையும் உள்ளது. இப்பணி வரலாற்று ஆசிரியர்கள், இலக்கிய திறனாய்வாளர்கள், அரங்க செயற்பாட்டாளர்கள் முதலியவர்களால் செய்யப்படும் பணியாகும். அந்த வகையில் அரங்க செயற்பாட்டாளரான மங்கை சுவடுகள் எனும் நாடகத்தின் வழி மணியம்மாள் என்னும் வரலாற்று நபரை அடையாளப்படுத்தியுள்ளார். இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தின் மீது ஈடுபாடு கொண்ட மணியம்மாள் காந்தியடிகள் தஞ்சாவூருக்கு வருகை தந்தபோது காந்தியடிகளை சந்தித்து காங்கிரஸில் இணைந்தவர். பண்ணை அடிமை முறையை எதிர்த்து போராட்டம் நடத்தினார். தன சொந்த பண்ணையிலேயே சாதி அடிமைத்தனத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தியதால் அவர் சொந்த குடும்பத்தினரால் தள்ளி வைக்கப்பட்டார். ஜனசக்தி எனும் இதழ் மூலம் பொதுவுடைமை கொள்கைகளின் பால் ஈடுபாடு கொண்ட மணியம்மை காங்கிரசிலிருந்து விலகி முழுநேர பொதுவுடைமையாளராக செயற்பட்டார். பி. சீனிவாசராவ், மணலி கந்தசாமி போன்ற முன்னோடி பொதுவுடைமையாளர்கள் மூலம் தனது அரசியல் அறிவை வளர்த்து கொண்டார். பெண்மையின் உடை, கூந்தல் போன்ற பல்வேறு குறியீட்டு அம்சங்களை துறந்து தனது கூந்தலை வெட்டிக்கொண்டு ஆண்களைப் போல் வேட்டி சிப்பா அணிந்து கொண்டார். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் மணியம்மையின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு பாதையில் பதிந்த அடிகளில் எனும் புதினத்தை எழுதியுள்ளார். மணலூர் மணியம்மையின் வாழ்க்கை வரலாற்றினை மங்கை அவர்கள் சுவடுகள் நாடகத்தை படைத்து நிகழ்த்தியுள்ளார். சுவடுகள் நாடகத்தில் மணலூர் மணியம்மாவின் வாழ்வில் நடந்தவைகளை காட்சிப்படுத்தியுள்ளார் மங்கை. மணியம்மா என்பவர் தஞ்சை பகுதி விவசாய தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு தொழிலாளர்களின், குறிப்பாக பெண் தொழிலாளர்களின் வர்க்க நலனுக்காகவும் தொழிலாளர்களின் விடுதலைக்காகவும் பாடுபட்டவராவார். இந்திய தமிழ் சமூகத்தின் விடுதலை நிகழ்வுகளான சுதந்திர போராட்டம், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சோசலிச கட்சி செயற்பாடுகள் ஆகியவையோடு மணியம்மா போராடியவர். பிராமணர் குடும்பத்தில் பிறந்த இவர் பிராமணர் குடும்பத்தில் பிறந்த வழக்கறிஞர் ஒருவருக்கு இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொடுக்கப்பட்டவர். கணவர் இறந்தபின் மரபினை மீற முடியாமல் கணவனை இழந்த பெண்ணின் கோலம் பூண்டவர். இந்திய விடுதலை போரில் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தில் ஈடுபாடு கொண்டவரானார். பின்பு காந்தியத்திலிருந்து விடுபட்டு சோசலிச இயக்கத்தில் இணைந்தார். பின்னர் கணவனை இழந்த பெண்ணின் கோலத்தை தூக்கி எறிந்து பெண்ணுக்கே உரிய உடையை தவிர்த்து வேட்டி, சட்டை, துண்டு அணிந்து தன்னளவில் உடை ரீதியான புரட்சியை செய்தவர் மணியம்மா.
இவர் சிலம்பாட்ட பயிற்சி பெற்றவர். மிதிவண்டியில் ஊர் ஊராய் சென்று உழைப்பாளர் விடுதலைக்கான பயணிப்பில் ஈடுபட்டுள்ளார். பொது வாழ்க்கையில் மணியம்மாவிற்கு நேர்ந்த பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்வில் தனது வாழ்க்கைக்கு தேவையானதை தானே தீர்மானிக்க எடுத்த முயற்சிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு செயற்பட்ட மணியம்மா வாழ்க்கையை சுவடுகள் நாடகம் பதிவு செய்துள்ளது. தனித்த பெண்ணாக சமூகத்தில் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடிய ஆளுமையாக மணியம்மா விளங்கியுள்ளார். சமூக மாற்றத்திற்காக போராடிய மணியம்மாவின் பங்களிப்பு அழுத்தமான பங்களிப்பாகும். சுவடுகள் நாடகத்தில் மணியம்மா தன் வாழ்வில் பெண்கள் சுயமாக தொழில் செய்வதற்கான உத்தியை காந்திய கொள்கையிலிருந்து எடுத்துக்கொண்டதை மணி கதர் பிரசாரமும் தீண்டாமை எதிர்ப்பு பிரசாரமும் உங்களுக்கு ஏற்றது, பெண்களுக்கு விரும்பி அணியும் கதர் நம்மால் உற்பத்தி செய்ய முடியும், பெண்கள் நிறைய பேர் இந்த தேசிய இயக்கத்தில் சேர வரும்போது நாம் சுயசார்பு உள்ளவர்கள் ஆவோம் எனும் உரையாடல் வெளிப்படுத்துகிறது. தீண்டாமை ஒழிப்பு என்பது மக்களிடம் பிரயோடியுள்ள இழிவுகளையும் கொடுமைகளையும் ஒழிப்பதே ஆகும். பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, பொதுக்குளத்தில் குளிக்கக்கூடாது, தெருக்களில் நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்கின்ற கொடுமைகளை நீக்க ஒடுக்கப்பட்டவர்கள் கல்வி அறிவு பெற வேண்டும். ஆதிக்கம் செய்பவர்களின் மனந்திருந்துதல் தான் தீண்டாமை விலக்கின் முதற்புள்ளியாக இருக்க முடியும் என்பதை இந்நாடகத்தின் வழி அறிந்து கொள்ள முடிகின்றது. இதனை மணியம்மா தன் பொது வாழ்க்கையில் கடைபிடித்துள்ளதையும் அறிய முடிகின்றது. உடைமைப்படுத்தும் மனோபாவமே ஆதிக்கத்தையும் ஒடுக்குதலையும் கட்டவிழ்க்கின்றது. ஆதிக்கத்தையும் ஒடுக்குதலையும் உடைத்தெறிய மணியம்மா நிலவுடைமையாளர்களின் முன் நேருக்கு நேர் நின்று உழைப்பாளர்களின் பிரச்சனைகளை பேசியுள்ளார். இதனை சுவடுகள் அடையாளப்படுத்தியுள்ளது. பெண்ணுக்கும் ஆணுக்கும் உழைப்பில் சமமான கூலி வழங்க வேண்டும் என்றும், உழைப்பாளர்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்றும், நாள் முழுவதும் வேலை செய்வதிலிருந்து குறிப்பிட்ட நேரம் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்றும், நிலவுடைமையாளர் மத்தியிலும் உழைப்பாளர் மத்தியிலும் உழைப்பாளர்களின் நலனுக்காக மணியம்மாவின் குரல் சுவடுகள் வழிப்பெண்ணின் வரலாற்றை மொழிகிறது. நன்றி.